அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அஜித். நான் நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ஓவரால் ரேங்க்கு 1411 எடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து எங்கே படித்தேன்னா டேஃப் ஐஏஎஸ் அகாடமி திருவண்ணாமலை பிரான்ச்சில் வள்ளலார் டெஸ்ட் பேட்ச் மட்டும் 1000 ரூபாய் கட்டி சேர்ந்து படித்தேன். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீக்கெண்ட் பேட்சாக இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த டெஸ்ட்டில் வர கொஷின்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஈவினிங் போய் திருப்பி 3 மணி நேரம் அந்த டெஸ்ட்டு கொஷினை வந்து அனலைஸ் பண்ணேன். அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பஸ்ஸில் போகும்போதும் சரி, எங்கே போனாலும் சரி, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சுனே தான் போவேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமானது எதுனா திருக்குறள் தான். அந்த திருக்குறளில் நான் ஒரு கொஷின் கூட தப்பு பண்ணல. நான் வெற்றி பெற்றதற்கான முழு காரணமே அந்த திருக்குறள் தான். அந்த திருக்குறளில் இருக்கிற கொஷின் அனைத்துமே நான் ரைட்டாக போட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் மேக்ஸ், நான் நார்மலாகவே மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதனால் வந்து மேக்ஸ் நல்லா பண்ணுவேன். இதில் வந்து மேக்ஸில் வந்து 22 கொஷின் வந்து நான் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேஃப் அகாடமி திருவண்ணாமலை பிரான்ச்சில் வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கான வசதியை ஏற்படுத்தி தராங்க. இங்கே வந்து சாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நம்ம கேட்குறதும் செஞ்சு தருவார். வரப்போகிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்ல வருவேன்னா, நம்ம வந்து எந்த ஒரு வேலையை எடுத்துக்கினாலும் அந்த கண்டினியூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு வெற்றி பெறணும்னா இது எல்லாமே தேவையான ஒன்றாக இருக்கிறது. மீதி அனைவரும் வரப்போகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.